Before I am going to start this lesson, I would like to thank Rasip Songs. Thanks for commenting on my video. And another one is Ali Dost. Thanks for subscribing my channel. Muhammad Ahmad Durani. Thanks for subscribing my channel. Dr. Suman Jana. Thanks for subscribing my channel. Chaudhry Iqbal. Thanks for subscribing my channel. Chaudhry Iqbal. Thank you. Thank you very much. Hello my dear students, welcome to my YouTube channel China of Spells. இன்னைக்கு ஒரு புது கிராமர் லெசன் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து முழு கவனமா வந்து இந்த லெசனுக்குள்ள இருக்கட்டும். ஓகே, இந்த லெசன் வந்து நீங்க கத்துக்கிட்டா இங்கிலீஷ் பேசும்போது வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே வராது. ஓகேவா, நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க ஈஸியா சொல்லலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெசன் வந்து இந்த லெசன். ஓகே, இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் வந்து verb, the verb and its type. ஓகேவா, வினை சொல் அதோட டைப்ஸ். ஓகேவா, வினை சொல் அதோட டைப்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்ல சொன்னா வினை சொல், இங்கிலீஷ்ல சொன்னா verb. ஓகேவா, இப்போ வந்து verb ஓட டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். A verb is a word that is used to describe an action, an event, a state of being or occurrence, mental action also. Verb என்னன்னா, a verb is a word. Verb வந்து ஒரு வார்த்தை that is used to describe. அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? an action வந்து describe பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு ஆக்ஷன் வந்து சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சி சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னா இருப்பது ஒரு நிலை. ஓகேவா, இருப்பது ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு நிலை, ஒரு இருப்பது நிலை வந்து சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னா நிகழ்வு, அக்யூரன்ஸ், நிகழ்வு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கூட வந்து மென்டல் ஆக்ஷன் கூட வந்துடும். மென்டல் ஆக்ஷன் என்ன, நீங்க மைண்டை யூஸ் பண்ணி பண்ற வேலை கூட வந்து இது வந்து வந்துடும் சேர்ந்து. ஓகேவா, இப்போ என்ன, திங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க யோசிக்கிறது வந்து ஒரு மென்டல் ஆக்ஷன். ஓகேவா, ஒரு மென்டல் ஆக்ஷன், அது கூட வந்து இதுல வந்துடும். இப்போ வேர்ப் எப்படி இருக்கும், எவ்வளவா இருக்கும், ஒரே ஒரு வேர்ப் இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a verb can be one word or more than one word. It comes after the subject. ஓகேவா, ஒரு verb வந்து ஒரு வார்த்தை கூட இருக்கலாம், இல்லைன்னா நிறைய வார்த்தை கூட இருக்கலாம். it comes after the subject. இது வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறமா வந்து வரும். ஓகே, இப்போ கவனிங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். he walks, அவன் நடக்கிறான். ஓகேவா, he walks, அவர் நடக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறமா he is walking, அவர் நடந்துகிட்டு இருக்கிறார். ஓகேவா, அவன் வந்து நடந்துகிட்டே இருக்கிறான். ஓகே, கவனிங்க, he is walking, அவர் வந்து நடந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க, he has been walking for an hour. அவரு நடந்துகிட்டே இருக்காரு, ஒரு மணி நேரமா அவர் நடந்துகிட்டே இருக்கிறாரு. ஓகேவா, ஒரு மணி நேரமா, for an hour, ஒரு மணி நேரமா நடந்துகிட்டே இருக்காரு. யாரு? அவர் வந்து ஒரு மணி நேரமா நடந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he will have been writing a letter. அவன் ஒரு லெட்டர் வந்து ஒரு மணி நேரமா எழுதுவான். ஓகேவா, ஒரு மணி நேரம் எழுதுவான். அவன் ஒரே ஒரு லெட்டர் வந்து ஒரு மணி நேரம் எழுதுவான். இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பாருங்க, இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் கவனிங்க. he walks, அவன் வந்து நடக்கிறான். he is walking, அவன் வந்து நடந்துகிட்டே இருக்கிறான். he has been walking for an hour, அவன் நடந்துகிட்டே இருக்கிறான். எப்பொழுது நடந்துகிட்டே இருக்கான்? 1 hour வந்து அவன் நடந்துகிட்டே இருக்கிறான். ஓகே, he will have been writing a letter for an hour, அவன் வந்து ஒரு மணி நேரமா அந்த லெட்டர் எழுதுவான். ஃபியூச்சர் இது. சப்ஜெக்டிவ் verb. ஓகேவா, இது verb, walks. he is walking, இதுவும் verb தான், இதுவும் verb தான்.
has been walking. இது மூணுமே verb தான். இங்க ரெண்டு verb, இங்க ஒரு verb, இங்க மூணுமே verb. இப்போ will have been writing. இங்க வந்து 4 verb. இது எல்லாமே verb தான். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு verb கூட வரலாம், இல்லனா நிறைய verb கூட 4-5 verb கூட வரலாம். இப்போ வந்து verb ஓட kinds பாத்துக்கலாம். kinds of verb பாத்துக்கலாம். kinds of verb. verbல வந்து ரெண்டு kinds இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து finite verb. நெக்ஸ்ட் வந்து non finite verb. ஓகேவா? finite verb, non finite verb. ரெண்டு kinds இருக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய categories இருக்குது. ஓகேவா? என்னென்ன இருக்குது? principal verb இருக்குது, linking verb இருக்குது, auxiliary verb இருக்குது, infinitive இருக்குது. ஓகேவா? இது வந்து non finiteல இருக்குது. இது வந்து finite. இந்த மூணுமே வந்து finiteல இருக்குது. இது வந்து நான் finiteல இருக்குது. infinitive, gerund, participle. ஓகேவா? இது மூணுமே வந்து நான் finite. infinitive, gerund, participle. finiteல வந்து 5 இருக்குது. principal, linking, auxiliary, primary, modal verb. இதெல்லாம் வந்து இது 5 வந்து finiteல வரும். இது 3 வந்து நான் finiteல வரும். இப்போ வந்து நிறைய கேட்டகரிஸ்ல வந்து இது டிஃபைன் பண்ணலாம் வேர்புக்கு. ஓகேவா? அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப். டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். மெயின், லெக்சிக்கல், பிரின்சிபல் வேர்ப். ஓகேவா? 3 வேர்ப் இருக்குது. ஓகேவா? மூணுமே வந்து ஒண்ணே தான். மெயின் வேர்ப் கூட சொல்லுவாங்க, லெக்சிக்கல் வேர்ப் கூட சொல்லுவாங்க, பிரின்சிபல் வேர்ப் கூட. மூணுமே வந்து மெயின் வேர்புக்கு தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸோட மெயின் வேர்புக்கு வந்து பிரின்சிபல் கூட சொல்லுவாங்க, லெக்சிக்கல் வேர்ப் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப். ரெண்டுமே வந்து ஒரே ஒரு வேர்புக்கு தான் சொல்றது. ஆக்சிலரி வேர்புக்கு தான் ஹெல்பிங் வேர்ப் கூட சொல்றது. ஓகே, இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா லிங்கிங் வேர்ப், காப்புலர் வேர்ப். மூணாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். லிங்கிங் வேர்ப் கூட ஒன்று தான், காப்புலர் வேர்ப் கூட ஒன்று தான். ஆனால் 10% வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஓகே, 10% வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டிவ் வேர்ப். என்ன வேர்ப்? ஸ்டேட்டிவ் வேர்ப். ஓகே, ஸ்டேட்டிவ் வேர்புக்கு வந்து ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டேட் வேர்ப் கூட வந்து சொல்லுவாங்க ஸ்டேட்டிவ் வேர்புக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்குது? டைனமிக் வேர்ப். டைனமிக் வேர்புக்கு வந்து ஆக்ஷன் வேர்ப் கூட சொல்லுவாங்க, ஃபைன்டிவ் வேர்ப். என்ன சொல்லுவாங்க? ஃபைன்டிவ் வேர்ப் கூட சொல்லுவாங்க. நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா பென்சில்ல. நெக்ஸ்ட் வந்து மாடல் ஹெல்பிங் வேர்ப். மாடல் வேர்ப் கூட சொல்லுவாங்க, மாடல் ஹெல்பிங் வேர்ப் கூட வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சிலரிஸ்ல வரும். மாடல் ஹெல்பிங் வேர்ப் எதுல வரும்? ஆக்சிலரிஸ்ல வரும். மேல ஒரு சார்ட் பாத்தீங்களா? மேல வந்து ஒரு சார்ட் இருந்தது. அந்த சார்ட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க மாடல் வேர்ப் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் 7th வந்து என்ன இருக்குது? ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் இருக்குது. ரெகுலர் வேர்ப் இருக்குது, இர்ரெகுலர் வேர்ப் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே, டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டிட்டிவ் வேர்ப். என்னது? 9th ஒன் வந்து ஃபேக்டிட்டிவ் வேர்ப். அதுக்கப்புறம் வந்து ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப். காசிட்டிவ் வேர்ப். மொத்தமா பார்த்தா 11 எழுதிருக்கேன். ஆனா வந்து நான் 12 வந்து டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். 12. ஓகேவா? ஏன்னா அந்த லிங்கிங் வேர்ப், காப்புலர் வேர்ப் வந்து ரெண்டு வந்து சிமிலர் தான் இருக்கும். ஆனால் 10% சேஞ்ச் இருக்கும். அதுக்கு வந்து நான் வேற வேறமா நடத்திருக்கேன். இப்போ 1 by 1 வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏற்கனவே சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப் ஓட பார்ட் 1 இது. ஓகேவா? பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் கூட அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ கூட வரும். இந்த வேர்ப்ல வந்து நாங்க பாதி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா வந்து பாதி டைப்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் வந்து டைப் கிடையாது, ஒரு கைண்ட். ஓகேவா? A finite verb is the verb that changes its forms according to the tense. Finite verb வந்து ஒரு verb, ஒரு வார்த்தை, action word, வினை சொல்லாது. ஓகேவா? வினை. That
changes its forms according to the tense. அது என்ன பண்ணும்னா சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அந்த வார்த்தை வந்து சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னா டென்ஸ்ல, ஓகேவா, டென்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகும். present tenseல சேஞ்ச் ஆகும், இன்னொன்று வந்து past tenseல வந்து சேஞ்ச் ஆகும் of the sentence. அந்த சென்டென்ஸ் வந்து present tenseல இருந்தா வேற மாதிரி இருக்கும், past tenseல இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஓகே, the number and the person of the subject. அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா அது person of the subjectல தான். ஒரு ஆள் இருக்காங்களா ரெண்டு ஆள் இருக்காங்களா அது வந்து நம்பரை பொறுத்த வரை நம்பரை பார்த்து வந்து அது சேஞ்ச் ஆகும். ஒரு ஆள் இருந்தா பிரசன்ட்ல வந்து ஒரு மாதிரி வரும், பாஸ்ட்ல ஒரு ஆள் இருந்தா அதுல வந்து ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து ஃபைனைட் verb. இட் இஸ் தி மெயின் verb ஆஃப் a sentence. ஒரு சென்டென்ஸ்ல வந்து அதுதான் வந்து மெயின் verb கூட இருக்கலாம். ஆர் ஏ கிளாஸ் ஒரு சென்டென்ஸ்ல வந்து அது வந்து மெயின் verb கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து if there is only one verb in a sentence, it will be finite. ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரே ஒரு verb இருந்தா கூட அது வந்து finite verb தான். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ புரிஞ்சுதா? ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு verb இருந்துச்சுன்னா அது வந்து finite verb. அந்த verb வந்து சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா, அது வந்து finite verb. ஓகே, சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி அந்த verb வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஃபைனைட் verb. நான் ஃபைனைட் verbனா என்ன, அதோட டெஃபினிஷன் பார்த்துக்கலாமா? தி verb that is not affected by person or number of the subject and the tense. இந்த verb என்னன்னா சப்ஜெக்டோட பர்சன், ஒரு ஆள் இருக்காங்களா ரெண்டு ஆள் இருக்காங்களா அது பார்த்து கூட வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து டென்ஸை பார்த்து கூட வந்து சேஞ்ச் ஆகாது. முதல்ல பார்த்தது என்ன நான் சொன்னேன், ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃபைனைட் அப்படின்னு சொன்னேன், வெறும் ஃபைனைட் அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் ஃபைனைட். நான் ஃபைனைட் என்ன இருக்கும்? நான் ஃபைனைட் என்ன, இந்த verb வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இந்த verb வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இது வந்து சப்ஜெக்டோட பர்சன், ஒரு ஆள் இருக்காங்களா ரெண்டு ஆள் இருக்காங்களா அது வச்சு வந்து சேஞ்ச் ஆகாது. நான் ஃபைனைட் verb. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், நான் ஃபைனைட் verb பார்க்க போறோம். நான் ஃபைனைட் verb என்ன, தி verb that is not affected by person or number of the subject and the tense. டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்ஸ் என்ன சப்ஜெக்ட் பார்த்து இந்த verb வந்து சேஞ்ச் ஆகாது. நாட் அஃபெக்ட், இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது, இது சேஞ்ச் ஆகாது. முதல்ல நான் என்ன சொன்னேன், ஃபைனைட் verbனா ஃபைனைட் verbனா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ப்ரெசென்ட்லயோ பாஸ்ட்லயோ வந்து சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ இந்த verb நான் ஃபைனைட் verb வந்து சப்ஜெக்ட்டுக்கும் இல்லைன்னா டென்ஸுக்கும் ஏத்த மாதிரி வந்து சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த verb சென்டென்ஸ்ல வந்து இந்த verb வந்து அப்படியே இருக்கும். இட் இஸ் கால்ட் நான் ஃபைனைட் verb. அதுக்கு தான் வந்து நான் ஃபைனைட் verbன்னு சொல்லுவாங்க. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் a noun, adjective and adverb. இப்போ பாருங்க, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் a noun, adjective and adverb. இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு நவுனா கூட இருக்கலாம், அட்ஜெக்டிவா கூட இருக்கலாம், இல்லைன்னா அட்வர்பா கூட இருக்கலாம். நவுன்னா என்ன, நவுன் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ, செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நவுன் டிஸ்கிரைப் நவுன் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி வந்து அட்ஜெக்டிவ் என்னன்னா கூட வந்து உங்களுக்கு தெரியலனா, அட்ஜெக்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கூட பாருங்க. அந்த ரெண்டு வீடியோ பார்த்தா தான் வந்து இது வந்து இதுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அட்வர்ப் கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஐ லைக் ரீடிங் புக்ஸ். எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஓகேவா, எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, he likes reading books. அவனுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஓகேவா, அவனுக்கு புக்ஸ் படிக்கிறது வந்து பிடிக்கும். இப்போ வந்து இங்க வந்து நான், இங்க வந்து அவன். ஓகே,
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லைக்ட் ரீடிங் புக்ஸ். புக்ஸ் படிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஓகேவா? புக்ஸ் படிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஓகேவா? எனக்கு புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல, அதனால என்ன சொன்னேன்னா பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னேன். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பாருங்க. இந்த 3 சென்டென்ஸ்ல வந்து ரீடிங் 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 அப்படியே இருக்கா இந்த வேர்ப்? இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப் தானே, படிக்கிறது. ஓகேவா? இது அப்படியே சேம் இருக்கு. ஆனா இந்த வேர்ப் பாருங்க, லைக். லைக் கூட வந்து ஒரே ஒரு வேர்ப் தான். அது கூட லைக், லைக்ஸ், லைக்டு. இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா 2 சென்டென்ஸ்ல வந்து பிரசன்ட்ல இருக்கு. இது கூட பிரசன்ட்ல இருக்கு. ஆனா சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் கூட இருக்குது. அதனால வந்து இங்க எஸ் போடல. இது வந்து சிங்குலர் தான், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதனால வந்து எஸ் போடல. இங்க வந்து ஹி லைக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா சிங்குலர்ல வந்து எந்த சிங்குலர் அந்த வார்த்தை வந்து எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த எஸ் வந்து நாங்க இங்க போட்டுறணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ லைக்ட் ரீடிங் புக்ஸ். இது கூட வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். எனக்கு பிடிக்கிறது, எனக்கு புக்ஸ் படிப்பது மிகவும் பிடித்திருந்தது. ஓகேவா? இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னேன். இப்போ வந்து இதுல ஃபைனைட் என்ன நான் ஃபைனைட் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, லைக் வந்து ஃபைனைட். ஏன் ஃபைனைட்? இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால வந்து ஃபைனைட். நான் ஃபைனைட் என்ன? ரீடிங் வந்து அப்படியே இருக்கு, அதனால வந்து இது நான் ஃபைனைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, திஸ் சேர் இஸ் broken. இந்த நேர்காலி உடைஞ்சி இருக்கு. ஓகேவா? பிரசன்ட்ல. நான் திஸ் இங்க என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியலனா என்னோட வீடியோ, ப்ரொனவுன் வீடியோல வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நான் நடத்திருக்கேன். அது பார்த்தா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இப்போ இங்க கவனிங்க. திஸ் சேர் இஸ் broken. இந்த நேர்காலி உடைஞ்சி இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இங்க வந்து verb என்ன? is கூட verb தான், broken கூட verb தான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, this chair was broken. இந்த நேர்காலி உடைஞ்சி இருந்தது. ஓகேவா? இந்த நேர்காலி உடைஞ்சி இருந்தது. நான் இங்க என்ன சொன்னேன்? இந்த நேர்காலி உடைஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னேன் பிரசன்ட்ல. இப்போ இங்க என்ன சொல்றேன்? this chair was broken. இந்த நேர்காலி உடைஞ்சி இருந்தது. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஃபைனைட் verb என்ன, நான் ஃபைனைட் verb என்ன, அது பார்த்துக்கலாமா? இந்த சென்டென்ஸ்ல வந்து ஃபைனைட் verb என்ன? is was. ஓகேவா? இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வேற இருக்கு, இது வேற இருக்கு, இது சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால வந்து இது ஃபைனைட் verb. நான் ஃபைனைட் verb என்ன? broken சேமா இருக்கு, அதனால வந்து அது நான் ஃபைனைட் verb. புரிஞ்சிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து வேர்போட 2 கைண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ். ஓகே, வந்து ஒரு டைப்ஸ், கேட்டகரிஸ், அதோட கேட்டகரிஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா பிரின்சிபல், லெக்சிக்கல், மெயின் வேர்ப். மூணுமே வந்து ஒரே ஒரு டைப்புக்கு தான் சொல்றது. மெயின் வேர்புக்கு தான் லெக்சிக்கல் கூட சொல்றது, பிரின்சிபல் கூட சொல்றது. அதோட டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். A principal verb is the verb that provides information and is used to express action. It functions as the main verb of the sentence or a clause. இப்போ பாருங்க, பிரின்சிபல் வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்கும்? அது வந்து ஒரு ஆக்ஷனை வந்து சொல்றதுக்காக, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் தி மெயின் வேர்ப். அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? மெயின் வேர்பா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஆஃப் தி சென்டென்ஸ்.
அந்த சென்டென்ஸ்ல அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸ்ல வந்து ஒரு மெயின் வேர்பா வந்து அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, he give me a book. ஓகேவா? இப்போ தமிழ்ல பார்த்தா இப்போ வந்து அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். he give me a book. அவர் அவர் எனக்கு ஒரு புக் கொடுத்தார். ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ், அதனால வந்து என்ன சொன்னேன், கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, he told me a story. அவர் என்னிடம் ஒரு கதை சொன்னார். அவர் என்னிடம் ஒரு கதை சொன்னார். இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல he give me a book, ஓகேவா, ஒரே டைப் தான். ஓகேவா? ஒரே வேர்ப் தான். அந்த வேர்ப் என்ன, gave. gave தான் வந்து இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப். என்ன இருக்கு, இந்த சென்டென்ஸோட மெயின் வேர்ப் வந்து gave. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, he told me a story. சொன்னார் இல்லையா, அது கூட வந்து மெயின் வேர்ப் தான். இதுதான் வந்து இங்க ஆக்ஷன். அது வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து மெயின் வேர்ப் வந்து told, சொன்னார். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம் வேர்போட. அது கொஞ்சம் கவனிங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து underline verbs are main verbs of the sentence. இது வந்து main verb and it is a finite verb because it changes according to the tense and subject of the sentence. முதல்ல வந்து ரெண்டு கைண்ட்ஸ் பாத்தீங்க இல்லையா, அதுல வந்து நான் என்ன சொன்னேன், டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது வந்து ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொன்னேன். இப்போ இது பிரசன்ட்ல சொன்னா he gave me a book வந்துடும். இது கூட வந்து பிரசன்ட்ல சொன்னா he tell me a story அப்படின்னு வந்து வந்துடும். ஆனா பாஸ்ட்ல இருந்திருக்கேன், அதனால வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது சேஞ்ச் ஆகுறதுனால வந்து ஃபைனைட் வேர்ப் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்த்துக்கலாம். வேர்போட நெக்ஸ்ட் டைப் என்ன, காப்புலர் வேர்ப், அப்படி இல்லைன்னா லிங்கிங் வேர்ப். காப்புலர் வேர்ப் கூட சொல்லுவாங்க, லிங்கிங் வேர்ப் கூட சொல்லுவாங்க. இது என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாமா? a linking verb connects the subject. லிங்கிங் வேர்ப் வந்து என்ன பண்ணும், சப்ஜெக்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணும். எது கூட, ஆஃப் தி சென்டென்ஸ் டு எ வேர்டு. ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் வந்து லிங்க் பண்ணிவிடும். அதுதான் வந்து லிங்கிங் வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க, அந்த வேர்டு வந்து என்ன இருக்கலாம், சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னா ஒண்ணுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். அதுதான் வந்து சப்ஜெக்டோட ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். அதுதான் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். இப்போ பாருங்க, ஆர் ஏ ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸா கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸா கூட இருக்கலாம். அண்ட் gives information about the subject. அது வந்து ஒரு சப்ஜெக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா? இப்போ கவனிங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து சப்ஜெக்ட் பிளஸ் லிங்கிங் வேர்ப் பிளஸ் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து லிங்கிங் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வரும். சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னா சப்ஜெக்டை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அட்ஜெக்டிவ். ஓகேவா? சப்ஜெக்டை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவோட வீடியோ நீங்க பார்க்கலன்னா முதல்ல வந்து அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த அட்ஜெக்டிவ் வந்து எந்த மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும், நவுனா கூட இருக்கலாம், பார்ட்டிசிபல் கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்ஜெக்டிவ் கூட இருக்கலாம். ஓகே, சில லிங்கிங் வேர்ப்ஸ் ஓட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு வந்து சில கொஞ்சம். ஓகேவா? பிக்கு வந்து இத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு, இஸ், ஆர், ஆம், வாஸ், வேர். இதெல்லாம் வந்து பி ஃபார்ம். அது இல்லைன்னா பிகம் இருக்கலாம், லுக் இருக்கலாம். பிகம்னா ஆகிறது, ஆக போறேன். லுக் பார்க்கறது, சீம் பார்த்தா தெரிகிறது. ஓகேவா? க்ரோ டேஸ்ட் பண்றது, அப்பியர் ஃபீல் பண்றது, கெட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வந்து நிறைய வார்த்தை வந்து லிங்கிங் வேர்ப்ஸ் இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கு, நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். இப்போ அதோட சென்டென்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகேவா தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமன் நவுன் ஓகேவா நவுன் வீடியோ பார்க்கலன்னா முதல்ல பாருங்க அதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அது பார்த்தா தான் வந்து இது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து காமன் நவுன் he looks happy அவன் எப்படி தெரியறான் சந்தோஷமா தெரியறான் ஓகேவா he looks happy அவர் மகர் he looks happy அவர் எப்படி தெரியறாரு அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஓகேவா அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஓகே அது வந்து அட்ஜெக்டிவ் இங்க வந்து ஹாப்பி என்ன அட்ஜெக்டிவ் இங்க நெக்ஸ்ட் பாருங்க this seems tired ஓகேவா அவர் வந்து எந்த மாதிரி தெரியறாரு பாக்குறதுல தெரியணும் ஓகேவா அதுக்கு தான் வந்து seems அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவர்கள் சுருவக்கா தெரிகிறது ஓகேவா அவங்க எல்லாம் வந்து எப்படி தெரியுறாங்க சுருவக்கா தெரியுறாங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க ஓகேவா அதுக்கு வந்து பார்ட்டிசிபல் டயர்டுனா பார்ட்டிசிபல் இது நவுனோ அட்ஜெக்டிவ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் நவுன் வீடியோ அட்ஜெக்டிவ் வீடியோ நீங்க பார்க்கலன்னா முதல்ல வந்து அது பாருங்க அது பார்த்தா தான் வந்து இது புரியும் ஓகே இப்போ அண்டர்லைன் பண்ணிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து ஹெல்பிங் வேர்ப் இது வந்து ஹெல்பிங் வேர்ப் ஆனா இந்த சென்டென்ஸ்ல வந்து இது என்ன பண்ணுது சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் சப்ஜெக்டை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணி விடுது ஓகேவா லிங்க் பண்ணி விடுறதுனால வந்து இது வந்து லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கப்புறமா வந்து he looks happy அவன் எந்த மாதிரி தெரியறான் ஹாப்பியா தெரியறான் இது ஹீக்கும் அவன் ஹாப்பிக்கும் வந்து லிங்க் பண்ணி என்ன விடுறது லுக்ஸ் விடுறது அதே மாதிரி வந்து தேவுக்கும் டயர்டுக்கும் அவங்க வந்து டயர்டா இருக்காங்க அதுக்கு வந்து என்ன லிங்க் பண்றது சீம் ஓகேவா அவங்க பார்த்தா வந்து டயர்டா இருக்கிறாங்க இந்த சீம் தான் வந்து லிங்க் பண்ணி விடுறது இதுதான் வந்து லிங்கிங் வேர்ப் இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டைப் இப்போ பாருங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து காப்புலர் வேர்ப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லிங்கிங் வேர்புக்கும் காப்புலர் வேர்புக்கும் வந்து ரெண்டுமே வந்து 90% சேம் தான் ஆனால் 10% வந்து சேஞ்ச் ஓகேவா அந்த 10% என்னன்னு வந்து முதல்ல பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டெல்ஸ் அபவுட் தி ஸ்டேட் காப்புலர் வேர்ப் வந்து என்ன சொல்லணும் டெல்ஸ் அபவுட் தி ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டை பத்தி சொல்லணும் ஓகேவா ஆஃப் தி சப்ஜெக்ட் அண்ட் tells about the change in the state of the subject subject ஓட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் அதுதான் வந்து சொல்லணும் என்ன சொல்லணும் காப்புலர் வேர்ப் என்ன பண்ணோம் சப்ஜெக்டோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா அது பத்தி தான் வந்து சொல்லணும் while changing state we can use ing form also அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு வந்து மாறுறது டைம்ல வந்து நாங்க எந்த மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணோம் வேர்பு கூட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணோம் ஓகேவா இது வந்து ஒரு ரூல் இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க he appears கூட சொல்லலாம் லுக்ஸ் கூட சொல்லலாம் he looks intelligent ஓகேவா அவர் புத்திசாலி என்று தோன்கிறது ஓகேவா he looks intelligent அவர் புத்திசாலியா தெரிகிறது அவர் எப்படி தெரியறாங்க புத்திசாலியா தெரியறாங்க ஓகேவா he looks intelligent அவர் புத்திசாலியா தெரிகிறது ஓகேவா அவர் வந்து புத்திசாலியா இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டேட் பாருங்க பிரசன்ட்ல இருக்கு எந்த ஸ்டேட்ல இருக்கு பிரசன்ட்ல இருக்கு முதல்ல வந்து அவங்க இன்டெலிஜென்ட் இல்லாம கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தா அவங்க எப்படி தெரியுறாங்க இன்டெலிஜென்ட்டா தெரியுறாங்க அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க யூ ஆர் பீங் ரூட் நீ வந்து ரூடா இருக்கிற ஓகேவா நீ எந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிற ரூடா ஆயிட்டு இருக்கிற இப்போ தமிழ்ல சொன்னா எந்த மாதிரி சொல்றது யூ ஆர் பீங் ரூட் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க யூ ஆர் பீங் ரூட் நீங்க வந்து ரூட் ஆயிட்டு இருக்கிறீங்க ஓகேவா இப்போ தமிழ்ல சொன்னா எந்த மாதிரி சொல்றதா நீங்கள்
முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறீங்கள். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, முதல்ல வந்து நீங்க ரூட் இல்ல, அதுக்கப்புறமா வந்து நீங்க ரூட் ஆயிட்டு இருக்கிறீங்க, முரட்டுத்தனமா ஆயிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து நீங்க முதல்ல வந்து சாஃப்டா இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து ரூட் ஆயிட்டீங்க, ரூட் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க இன்னொன்னு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுறீங்க, அதுதான் வந்து பீயிங். ஆயிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தி லீவ்ஸ் ஆர் டர்னிங் yellow. ஓகேவா? தி லீவ்ஸ் ஆர் டர்னிங் yellow. இலை மஞ்சள் ஆக மாறுகிறது. ஓகேவா? இலை மஞ்சளாக மாறுகிறது. இப்போ கவனிங்க, இந்த சென்டென்ஸ்ல தி லீவ்ஸ் ஆர் டர்னிங் yellow. இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த இலை இருக்கு இல்லையா, அது வந்து மஞ்சளா மாறிக்கிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து நாங்க வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உயிர் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்க சயின்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, லீவ்ஸ்க்கு எல்லாம் வந்து உயிர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து இங்க வந்து நாங்க சேஞ்ச் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக வந்து டர்னிங் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இலை வந்து முதல்ல வந்து பச்சை கலர்ல இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எல்லோவா வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நான் வந்து நான் என்ன சொன்னேன், டர்னிங், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து காப்புலர் வேர்ப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து காப்புலர் வேர்ப்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்சிலரி வேர்ப், அப்படி இல்லைன்னா இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் கூட சொல்லுவாங்க. ஆக்சிலரி வேர்ப் கூட ஒன்று தான், ஹெல்பிங் வேர்ப் கூட ஒன்று தான். ஓகேவா? அதோட டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு ஹெல்ப் தி மெயின் வேர்ப் டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் மீனிங் இன் அக்கார்டன்ஸ் வித் டென்ஸ் ஆர் மூட். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, ஹெல்பிங் வேர்ப் வந்து மெயின் வேர்ப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? அந்த எக்ஸ்பிரஸ் இட்ஸ் மீனிங் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அக்கார்டிங் டு தி டென்ஸ். ஓகேவா? டென்ஸ் பார்த்து வந்து இது டென்ஸ் வந்து டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல, அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்ல வரும் ஹெல்பிங் வேர்ப், பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட்ல வரும். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இது வந்து பார்க்கறது வந்து பிரைமரி ஆக்சிலரி வேர்ப். ஓகேவா? ஆக்சிலரி வேர்ப்ல 2 கேட்டகரி இருக்கு. நாங்க பார்க்கறது வந்து ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்புக்கு வந்து பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுல வந்து 3 ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? பி ஃபார்ம் இருக்குது, டூ ஃபார்ம் இருக்குது, ஹேவ் ஃபார்ம் இருக்குது. இதுல வந்து சும்மா ஒரு பேசிக்கா தான் பார்க்க போறோம். ஒரு நெக்ஸ்ட் செப்பரேட் வீடியோல, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் நிறைய லெசன் வந்து நடத்துவேன். செப்பரேட் லெசன்ல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிலரி வேர்ப் வந்து டீட்டெயிலா சொல்றேன். இப்போ பாருங்க, 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. பி ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இஸ், ஆம், ஆர், வாட்ஸ், வேர், இது வந்து பி ஃபார்ம். டூ, டஸ், டிட், இது வந்து டூ ஃபார்ம். ஹேவ் ஃபார்ம் என்ன? ஹேவ், ஹேஸ், ஹேட், இது வந்து ஹேவ் ஃபார்ம். இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என் வேலை முடிச்சிட்டேன். ஓகேவா? நான் என் வேலை முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் வேலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணேன்? இப்போதான் ஆயிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் அந்த வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு தான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டென்ஸ்ல வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ வந்து இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுல ஹெல்பிங் வேர்ப் என்ன இருக்குது? ஹேவ் இருக்குது. ஓகேவா? ஹேவ் இருக்கு. இப்போ பீல என்ன இருக்குது? ஆம் இருக்குது. ஓகே, இப்போ டூல பார்க்கலாம். ஐ டூ மை ஒர்க். என் வேலை வந்து நான் பண்றேன், அதான் வந்து நான் சொல்றேன். என் வேலை நான் பண்றேன். ஓகே, இது வந்து டூலேருந்து ஒரு வேர்ப். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் வந்து ஆக்சிலரி வேர்ப் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போ வேர்போட நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா ஸ்டேட்டிவ் வேர்ப். என்ன வேர்ப்? ஸ்டேட்டிவ் வேர்ப்.
ஸ்டேட்டிவ் வேர்புக்கு வந்து ஸ்டேட் வேர்ப் கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ a stative verb is the verb that describe a state or condition rather than an action. ஓகேவா? ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து ஒரு ஸ்டேட் தான் சொல்லணும். ஓகேவா? அது ப்ரெசென்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கா அது மட்டும் தான் சொல்லணும். ஒரு ஆக்ஷன் வந்து சொல்லாது. இப்போ லாஸ்ட் வந்து நான் இது சொன்னேன், காப்புலர் வேர்ப் சொன்னேன். காப்புலர் வேர்ப்ல வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். முதல்ல வந்து இலை வந்து பச்சையா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இது மஞ்சளா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸ்டேட் வந்து அப்படியே இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப். இதுக்கு வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் ஆர் நவுன் ஆஸ் ஸ்டேட் வேர்ப் கூட வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர் நான் ப்ராக்ரெசிவ் வேர்ப் கூட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்ல வந்து ப்ராக்ரெசிவ் வேர்ப் சொன்னா கூட வந்து நீங்க இதே தான் எழுதணும். ஸ்டேட் வேர்ப் சொன்னா கூட இதே தான் எழுதணும். ஸ்டேட்டிவ் வேர்ப் சொன்னா கூட இதே தான் எழுதணும். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். These verbs cannot be used in progressive. இந்த வேர்ப் எல்லாம் வந்து ப்ராக்ரெசிவ்ல வந்து யூஸ் ஆகாது. ப்ராக்ரெசிவ் ஃபார்ம்னா என்ன? கண்டினியூஸ் ஃபார்ம், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னா ஐஎன்ஜி. ஓகேவா? ப்ராக்ரெசிவ் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம்னா ஐஎன்ஜி கூட வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து ஐஎன்ஜில வந்து யூஸ் ஆகாது. ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஐஎன்ஜி இருக்காது ஸ்டேட்டிவ் வேர்போட சென்டென்ஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் ஆர். சில ஸ்டேட்டிவ் வேர்போட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லவ், பிடிச்சிருக்கிறது. ஓகேவா? விரும்புறது. ஹேட், பிடிக்கல. ஓகேவா? லைக், டவுட், ப்ரிஃபர், நாவ், தெரியும். ஓகேவா? சீம், அக்ரி, ஓன், அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேட்டிவ் வேர்பை வந்து நாங்கள் வந்து 4 கேட்டகரியில் வந்து பிரிக்கிறோம். We can categorize stative verb into 4 groups. 4 குரூப்ல வந்து பிரிக்கிறோம். அது என்னென்ன குரூப்னா, முதல்ல வந்து பொசிஷன். ஓகேவா? ஹேவ்னா உங்ககிட்ட கூட இருக்கும். ஓகேவா? ஹெல்பிங் வேர்பில் வந்து ஹேவ் வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகும்? உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வந்து யூஸ் ஆகும். ஓன், உனக்கு சொந்தமானது. ஓகேவா? பிலாங் கூட வந்து உனக்கு சொந்தமானது கூட சொல்லலாம். பொசஸ், இன்க்ளூட். of consist, இது வந்து பொசிஷன் சொல்ற verbs. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குரூப் என்ன? பொசிஷன். இப்போ நெக்ஸ்ட் குரூப் என்ன? சென்ஸ். ஓகே, ஹியர், கேட்கறது. ஸ்மெல், ஃபீல் பண்றது. ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கொசு ஒன்று உங்களுக்கு வந்து கடிச்சிருச்சுன்னா நீங்க தூக்கத்துல வந்து கரெக்டா அந்த கொசு மேல கை வைப்பீங்க. ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது கடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதுக்கு தான் வந்து சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு, லுக், பார்க்கறது, டச் பண்றது, பார்க்கறது, சி. இது எல்லாமே வந்து சென்ஸ் கேட்டகரியில வரது வேர்ட்ஸ். இது எல்லா வேர்ப்ஸும் வந்து சென்ஸ் கேட்டகரியில வரும். அதனால வந்து இது சென்ஸ் வேர்ப். இப்போ நெக்ஸ்ட் வந்து இமோஷன்ஸ். மூணாவது குரூப் என்ன? ஃபர்ஸ்ட் பொசிஷன், நெக்ஸ்ட் வந்து சென்ஸ், மூணாவது வந்து இமோஷன்ஸ். அப்ரிஷியேட், பாராட்டுறது. லவ், ஹேட், லைக், டிஸ்லைக். ஹோப், நீடு, தேவை. டிசைர், விஷ், ப்ரிஃபர், மைண்ட், வாண்ட். இது எல்லாமே வந்து இமோஷனுக்கு வந்து ரெஃபர் பண்ணோம். நான் இமோஷன் ரெஃபர் பண்ணோம். ஆனால் இது வந்து ஃபீல் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து டச் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஆப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். நீங்கள் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனில் போய் பார்த்தீங்கன்னா லவ் வந்து நான் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனில் சொல்லியிருக்கேன். லவ், ஹேட், இதெல்லாம். நீங்கள் நவுன் வீடியோ பார்க்கணுன்னா முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ கவனிங்க. 4வது குரூப் என்னன்னா மென்டல் ஸ்டேட்ஸ். இந்த வேர்ப் எல்லாம் வந்து மென்டல் ஸ்டேட்ல தான் வரும். மென்டல் ஆக்ஷன் என்னன்னு நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், திங்கிங் அப்படின்னு. இது வந்து மென்டல் ஸ்டேட். நாவ், தெரியும். பிலீவ், நம்புறது. அண்டர்ஸ்டாண்ட், புரியுறது. டவுட், சப்போஸ், ரெகக்னைஸ். ஓகேவா? ஃபர்கெட், மறந்துறது. ரிமெம்பர், ஞாபகம் இருக்கிறது. அக்ரி, ரியலைஸ், காஸ்ட், மெஷர், டிபெண்ட். இதெல்லாம் வந்து
மென்டல் ஸ்டேட்ல வர்றது. இது வந்து 4வது கேட்டகரி. 4 கேட்டகரி என்னென்ன இருக்குது, 4 குரூப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் இருக்கு, இமோஷன் இருக்கு, மென்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த 4 கேட்டகரியில வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து பிரிச்சிருவாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா வந்து எல்லாத்துலயும் ஒரு குரூப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆம் லைக்கிங் சாக்லேட். நான் வந்து லைக் பண்றேன். என்ன லைக் பண்றேன்? சாக்லேட் லைக் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு, ராங் போட்டிருக்கேன். ஏன் தப்பு? ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்டிவ்ல வந்து ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்க பாருங்க, ஐ லைக் சாக்லேட் தான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி தான் எழுதணும். ஐ லைக் சாக்லேட், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இது வந்து இமோஷனை பத்தி சொல்லணும். ஓகேவா? இமோஷன் வந்து லைக் பண்றது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்துருச்சுன்னா, ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து 4 கேட்டகரியில வந்து பிரிச்சிருவாங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் எந்த கேட்டகரியில வரும்? மென்டல் ஸ்டேட்ஸ்ல வரும். ஓகேவா? இது வந்து ஸ்டேட் வந்து மென்டல் ஸ்டேட். அதனால வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. திருப்பி எப்படி எழுதணும்னா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு வந்து எழுதணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, எந்த மாதிரி எழுதணும்னா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு எழுதணும். தமிழ்ல சொன்னா, நீ எனக்கு புரிந்து கொள்வது இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ கவனிங்க, இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து ஒரு மாடர்ன் லாங்குவேஜ். தமிழ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகேவா? ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கும் ஒரு தமிழ் லாங்குவேஜுக்கும், ஒரு தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா அது வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? எக்ஸாக்டா அப்படியே வராது, கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீனா இங்க என்ன, நீ எனக்கு புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு வந்து சொல்றது. அதுதான் வந்து மென்டல் ஆக்ஷன். புரிந்து கொள்வது இல்லை, மென்டல் ஆக்ஷன். புரிஞ்சதா? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐஎன்ஜி போட்டு எழுதக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஸ்டேட்டிவ் வேர்போட 2 கேட்டகரியோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு 2 கேட்டகரியோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். திஸ் பெர்ஃப்யூம் இஸ் ஸ்மெல்லிங் லைக் ரோஸ். இந்த மாதிரி சொல்லவே கூடாது. இந்த மாதிரி சொன்னா தப்பு. ஓகேவா? ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ல வரக்கூடாது. திருப்பி எப்படி சொல்லணும்? நீங்க கவனிங்க, இது வந்து சென்ஸ், ஸ்மெல் வந்து சென்ஸ், இது சென்ஸ் ஆகும். நீங்க வந்து மூச்சு வாங்கும்போது அது பார்க்கலாம் எந்த மாதிரி ஸ்மெல் இருக்கு அப்படின்னு. திஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ் லைக் ரோஸ். ஓகேவா? இந்த சென்ட் ரோஜா பூ வாசனை. ஓகேவா? இந்த சென்ட்டுக்கு பார்த்தா ரோஜா பூ வாசனை வருது. இந்த சென்ட்ல எந்த வாசனை வருது? ரோஜா பூ வாசனை மாதிரி வருது. அதுதான் வந்து இங்க சொல்ல போறாங்க. இது என்ன இருக்கு? ஸ்மெல்ஸ் இருக்கு. அதனால வந்து இது சென்ஸ் கேட்டகரியில வரும். இப்போ 4வது கேட்டகரியோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். என்ன? திஸ் ஹவுஸ் இஸ் பிலாங்கிங் டு ஹிம். இந்த வீடு அவனுக்கு சொந்தமானது. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, பிலாங்கிங் இருக்கு இல்லையா, இது வந்து தப்பு. ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பொசிஷன் சொல்றது, யாருக்கு சொந்தம்னு. ஓகே? திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹிம். இந்த ஹவுஸ் அவனுக்கு சொந்தமானது. ஐஎன்ஜி இல்லாம எழுதணும். இதுதான் வந்து கரெக்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ கவனிங்க, இது வந்து 4 கேட்டகரியோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். எதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம்? டைனமிக்கும் ஸ்டேட்டிவ் வேர்புக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தா வந்து சில வார்த்தை, சில வேர்ப் இருக்கு இல்லையா, மீனிங் வந்து டிபெண்ட் பண்ணும். ஓகேவா? எதுக்கு டிபெண்ட் பண்ணும்? சென்டென்ஸ்க்கு வந்து டிபெண்ட் ஆகும். டைனமிக் இருக்குமா அந்த இடத்துல, ஸ்டேட்டிவ் இருக்குமான்னு. டைனமிக் என்னன்னா கொஞ்சம் பேசிக்கா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கரெக்டா பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்கா டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். These verbs are think, mind, have, smell, sound, feel, measure, taste, look, see. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிவ் கேட்டகரியில கூட வரும், டைனமிக் கேட்டகரியில கூட வரும்.
ஓகேவா? ஸ்டேட்டிவா கூட இருக்கலாம், டைனமிக்கா கூட ஒரு சென்டென்ஸ்ல இருக்கலாம். இப்போ சென்டென்ஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். டைனமிக் வேர்ப்னா என்ன சொன்னேன்? ஆக்ஷன் ஆகும்னு சொன்னேன். இப்போ பாருங்க, ஐ திங்க் யூ ஆர் ராங். ஓகேவா? ஐ திங்க் யூ ஆர் ராங். பாருங்க, ஐ திங்க் யூ ஆர் ராங். நீங்க தவறு என்று நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இங்க கிவ்ஸ் திங்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஒப்பீனியன் சொல்றது, அதனால வந்து ஸ்டேட். ஸோ இட் இஸ் ஸ்டேட். என்னோட ஒப்பீனியன் வந்து நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க வந்து தப்பாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன், தப்புன்னு. இப்போ வந்து நீங்க தப்பா இருக்கிறீங்க, அதுதான் வந்து ஸ்டேட். அதை பத்தி தான் சொல்றேன். அதே சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஐ ஆம் திங்கிங் யூ ஆர் ராங், ஐஎன்ஜி வந்து வராது, ஏன்னா இது ஸ்டேட்டிவ். ஓகே, இப்போ அதே சென்டென்ஸ் வந்து ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணா எந்த மாதிரி வரும்? ஐ ஆம் திங்கிங் அபவுட் பையிங் எ நியூ கார். நான் ஒரு புதிய கார் வாங்குவது பற்றி யோசிக்கிறேன். பாருங்க, ஸ்டேட்டிவ் வேர்ப் வந்து திங்க் வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். இது வந்து ஒரு டைனமிக்கா கூட யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்டிவா கூட யூஸ் பண்ணலாம். ஐஎன்ஜி இல்லாம யூஸ் பண்ணா வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் ஆயிடும். அதே சென்டென்ஸ் வந்து ஐஎன்ஜி கூட யூஸ் பண்ணா வந்து அது தப்பு, ஏன்னா அந்த சென்டென்ஸ் வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டிவ் வேர்ப்ல தான் வரும். இப்போ டைனமிக் வேர்ப்ல வர ஒரு சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம். என்ன? ஐ எம் திங்கிங் அபவுட் பையிங் எ நியூ கார். ஓகேவா? இப்போ தமிழ்ல பார்த்தா, நான் ஒரு புதிய கார் வாங்குவது பற்றி யோசிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு புதிய கார் வாங்குவது பற்றி யோசிக்கிறேன். நான் ஒரு புதிய கார் வாங்குவது பற்றி யோசிக்கிறேன். இதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. ஆனா இந்த சென்டென்ஸ்ல வந்து ஐஎன்ஜி வந்து gives meaning of process or action. அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால வந்து இது வந்து டைனமிக் ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு, இங்க வந்து ஆக்ஷன் நடக்கல, ஒரு ஒப்பீனியனா சொல்றாங்க, அதனால வந்து இங்க வந்து ஒப்பீனியனா சொல்றாங்க, அதனால வந்து இங்க ஸ்டேட்டிவ் வேர்ப், இங்க வந்து டைனமிக் வேர்ப். ஏன்னா அது ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது, ப்ராசஸ்ல இருக்கு அந்த ஆக்ஷன், அதனால வந்து இது டைனமிக் வேர்ப். ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹேவ் கூட வந்து ஸ்டேட்டிவ்ல கூட வரும், ஹேவ் வந்து ஸ்டேட்டிவ்ல கூட வரும், டைனமிக் வேர்ப்ல கூட வரும். ஐ ஹேவ் 2 brothers. எனக்கு 2 தம்பி இருக்காங்க. ஓகேவா? என்ன இருக்காங்க? எனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க. என்கிட்ட இருக்காங்கன்னா ஹேவ் வரும். ஓகே, மீனிங். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆம் ஹேவிங் 2 brothers. என்கிட்ட 2 தம்பி இருக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? ஹேவிங் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்து வராது. இதே சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்டிவ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வராது, ஏன்னா அது ஸ்டேட்டிவ், ஹேவ் ஐஎன்ஜி இல்லாம வரும். இப்போ ஐஎன்ஜி போட்டு டைனமிக் வேர்ப்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். என்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஓகேவா? டைனமிக்ல வந்து அவன் வந்து வச்சிருக்கான். ஒரு டைனமிக் வேர்ப் சென்டென்ஸ்ல வந்து டைனமிக் வேர்போட சென்டென்ஸ்ல பாருங்க, ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். என்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு முதல்ல மீனிங். ஓகேவா? இதுக்கு வந்து ரெண்டாவது மீனிங் கூட வரும். ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 2 மீனிங் வரும். ஓகேவா? டைனமிக்ல வந்து 2 மீனிங் வரும். நீங்க இடத்தை பார்த்து தான் வந்து அது சொல்ல முடியும். ஓகேவா? அவன் வந்து இப்போ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகேவா? ஃபோன்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம், ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்க அதே வந்து ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல வந்து நீ லஞ்ச் எடுத்துன்னு வந்திருக்கியாப்பா, நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்டா நீங்க என்ன சொன்னா, ஐ ஆம் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், எஸ் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஹேவிங் வந்து 2 மீனிங் வரும். ஒன்னு வந்து வச்சிருக்கேன், ஒன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், 2 மீனிங் வரும். இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்றேன். இதுக்கு அப்புறமா வர வீடியோ டைனமிக் வேர்போட டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து சொல்வேன். இந்த வீடியோவில் வந்து சில பார்ட்ஸ் உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து டெஃபினிஷன்ஸ் கூட சொல்லியிருக்கேன்,
அதுக்கப்புறமா வந்து வீடியோ சாப்டர் போட்டிருக்கேன். இது புரியலனா வீடியோ சாப்டர்ல போய் அந்த எந்த புரியலனா அந்த கான்செப்ட்ல கிளிக் பண்ணி அது வந்து திருப்பி பாருங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான டாபிக் தான். ஆனா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒரு வாட்டி நீங்க வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.